ஓம் சாந்தி 11-11-2025 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உள்ளத்திலிருந்து பாபா பாபா என்று சொன்னீர்கள் என்றால் குஷியில் மெய் சிலிர்த்து போய்விடும். குஷியில் இருந்தீர்கள் என்றால் மாயையை வென்றவர்களாக ஆகி விடுவீர்கள். கேள்வி: குழந்தைகளுக்கு எந்த விஷயத்தில் உழைப்பு என்று தோன்றுகிறது, ஆனால் குஷி மற்றும் நினைவிற்கு அதுதான் ஆதாரமாக இருக்கிறது? பதில்: ஆத்ம அபிமானியாக ஆகுவதில்தான் உழைப்பு என்று தோன்றுகிறது, ஆனால் இதன் மூலம்தான் குஷியின் அளவு அதிகரிக்கிறது, இனிமையான பாபாவின் நினைவு வருகிறது. மாயா உங்களை தேக அபிமானத்தில் கொண்டு வந்து கொண்டே இருக்கும். பலசாலியோடு பலசாலியாகி சண்டையிடும். இதில் குழப்பமடைய கூடாது. குழந்தைகளே, மாயையின் புயல்களை பார்த்து பயப்படாதீர்கள். கர்மேந்திரியங்களினால் மட்டும் எந்த விகர்மமும் செய்யாதீர்கள் என்று பாபா கூறுகிறார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் அல்லது கற்பித்துக் கொண்டிருக்கிறார். கற்பிக்கக்கூடிய தந்தை ஆத்ம அபிமானியாக இருக்கிறார் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். அவரோ இருப்பதே நிராகாரராக, ஷரீரத்தை எடுப்பதே இல்லை, மறுபிறவியில் வருவதே இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் என்னை போல் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் பரம்பிதா பரமாத்மாவாக இருக்கிறேன். பரம்பிதா பரமாத்மாவிற்கு தேகம் கிடையாது. அவரை ஆத்மா அபிமானி என்றும் சொல்ல முடியாது. அதாவது பாபாவை நிராகாரர் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் ஆத்மா அபிமானி அப்படின்னு சொல்ல முடியாது. தேகத்தை எடுத்து தேகாபிமானத்துல வரும் போதுதானே தேக அபிமானம் ஆத்மா அபிமானம் அப்படின்ற அந்த வார்த்தைகள் வருது. அவர்தான் தேகத்தை எடுக்கிறது இல்லையே. ஆகையால ஆத்மா அபிமானி அப்படின்னு கூட சொல்ல முடியாது அப்படின்றார். அவர் நிராகாரராகவே இருக்கிறார். எனக்கென்று தேகம் இல்லை, உங்களுக்கு தேகம் கிடைத்து கொண்டே வந்திருக்கிறது என்று பாபா கூறுகிறார். இப்போது எனக்கு சமமாக தேகத்திலிருந்து விடுபட்டு தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும் என்றால் கஷ்டமான விஷயம் எதுவும் இல்லை. தேக அபிமானத்தை விட்டுவிட்டு எனக்கு சமமாக ஆகுங்கள் என்று பாபா கூறுகிறார். பகவான் வாக்கு: ஹே குழந்தைகளே, நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குவதற்காக கற்பிக்கிறேன். எங்கு சென்றாலும், சென்டருக்கு சென்றாலும் கூட பாபா நமக்கு கற்பிக்கிறார் என்பது புத்தியில் இருக்கிறது. பாபா பாபா என்று சொல்லிக்கொண்டே இதுவும் உங்களுடைய யாத்திரையாகிறது. யோகம் என்ற வார்த்தை நன்றாக இல்லை. யோகா யோகான்னு சொல்லி கஷ்டப்படாதீங்க, அது அழகா இல்லை அப்படின்றார். நினைவு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றார். மனிதர்கள் அமர்நாத், பத்ரிநாத் போன்ற யாத்திரைகளுக்கு நடந்தே செல்கிறார்கள். அதுபோல இது கூட உங்களுடைய யாத்திரை. நீங்க நடந்து போக மாட்டீங்க, ஆனால் மனதினால் யாத்திரை செய்றீங்க. ஆன்மீக யாத்திரை தினமும் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்றார். அதாவது மனிதர்கள் கூட யாத்திரைகளுக்கு போறாங்க, நடந்தே போறாங்க, இறைவனை நினைச்சிட்டு இறைவனுடைய மகிமை செய்துகிட்டே போறாங்க. அதுபோல நீங்க ஆன்மீக யாத்திரை செய்றீங்க, மனதினால் இறைவனை நினைக்கிறீங்க. அதுக்கும் காரணம் இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, அதனால செய்றீங்க அப்படின்றார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். இப்போது இந்த எல்லையற்ற நாடகம் முடிய போகிறது. நம்மை தகுதியானவர்களாக ஆக்கி அழைத்து செல்ல பாபா வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். பாபா கூறுகிறார்,
ஹே ஆத்மாக்களே, நீங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். அவர்கள் ஷரீரம் தூய்மையற்றதாக ஆகியிருக்கிறது என்று புரிந்து கொண்டு கங்கையில் குளிக்க செல்கிறார்கள். ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஆத்மாவின் விஷயம்தான் முக்கியமானது என்று பாபா புரிய வைக்கிறார். சரீரமும் தூய்மையற்றதாக தான் ஆயிருக்கு. ஆனா சரீரம் தூய்மையற்றதாக ஆகிறதுக்கு காரணம் என்ன? முக்கியமான விஷயம் ஆத்மா தான். ஆத்மா பதித்த நிலை அடையும் போது, தூய்மையற்றதாக ஆகும் போது சரீரமும் தூய்மையற்றதாக ஆயிடுது. ஆகையால ஆத்மாவை தான் தூய்மையாக்கணும். முக்கியமானது ஆத்மாவின் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஆகையால் தான் பாவாத்மா புண்ணியாத்மா என்று சொல்கிறார்கள். தூய்மை ஆகுவதற்கு நீங்கள் தூய்மையான பாபாவை நினைவு செய்ய வேண்டும். தண்ணீரின் மூலமாக எந்த பாவமும் அழிவதில்லை. இந்த வார்த்தைகளை நல்ல விதத்தில் நினைவு செய்யுங்கள். நான் மனித சிருஷ்டியின் விதையாக இருக்கிறேன், படைப்பவனாக இருக்கிறேன். இப்போது புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். நாற்று நடப்படுகிறதல்லவா? இன்றைய காலத்தில் பாருங்கள், 100 மாடி கட்டிடம் கூட கட்டுகிறார்கள். சத்யுகத்தில் இப்படி இருக்காது. அங்கே உங்களுக்கு எவ்வளவு நிலம் கிடைக்கிறது? கேட்கவே கேட்காதீர்கள். இங்கே வசிப்பதற்கும் கூட நிலம் இல்லை. ஆகையால் இத்தனை மாடிகள் கட்டுகிறார்கள். நிறைய இடம் இருந்ததுன்னா இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு, அடுக்குமாடி கட்டிடங்கள் இதெல்லாம் தேவை இருக்காது இல்லையா? அங்கே தானியங்கள் கூட நிறைய விளைகிறது. இது மரணலோகம், அது அமரலோகம். அங்கே நீங்கள் அரைக்கல்பம் சுகத்தில் இருப்பீர்கள். காலன் உள்ளே நுழைய முடியாது. இது எல்லையற்ற விஷயங்களாகும். எல்லையற்ற விஷயங்களை வைத்து பிறகு எல்லைக்குட்பட்ட கதைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். பக்தர்கள் பகவானை நினைவு செய்கிறார்கள். பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பகவானையும் நிறைய ரூபங்கள்ல நினைவு செய்கிறாங்க. ஞானத்தில் அனைவரும் ஒரு பாபாவை நினைவு செய்கிறீர்கள். அவர்தான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். ஞானக்கடல் தந்தை கற்பிக்கிறார் என்னும் போது குழந்தைகளாகிய உங்களுக்கு மெய் சிலிர்ப்பு ஏற்பட வேண்டும். மாயையின் புயல் வரதான் செய்யும். இப்ப பிரம்மா பாபா அவருடைய அனுபவத்தை சொல்றார். அனைவரையும் விட அதிகமான புயல் எனக்கு வருகிறது. ஏனென்றால் அனைவரையும் விட நான் முன்னால் இருக்கிறேன். என்னிடமே இவ்வளவு வருகிறது என்றால் குழந்தைகளிடம் எவ்வளவு வரும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். அதாவது பிரம்மா அவருடைய அனுபவத்தை சொல்றார். நான் முன்னாடி இருக்கிறேன், அதனால எனக்கு தான் புயல்கள் அதிகமா வருது. அப்ப எனக்கே இவ்வளோ வருதுன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ வரும் அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்றார். எனக்கே இவ்வளோ வருதுன்னு எந்த அர்த்தத்தில் சொல்றார்? அவருடைய மெச்சூரிட்டி, அவருடைய தியாகம், அவருடைய முயற்சி, அவருடைய தவம் இதெல்லாம் ஒப்பிடவே முடியாது. அதுக்கு மேலே சிவபாபாவுடைய சரீரத்தில் வரார். இவ்வளோ இருந்தும் எனக்கே இவ்வளோ வருதுன்னா குழந்தைங்களுடைய ஏஜ், அவங்களுடைய மெச்சூரிட்டி, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுன்றார். பிரம்மா பலசாலி தான். ஆனால் பலசாலிகளோடு மாயாவும் எப்படி வரும்? பலசாலியாகி வந்துதானே யுத்தம் செய்யும். அதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். பிரம்மா முன்னால் இருக்கிறார். பலசாலி என்றால் மாயையும் கூட பலசாலியோடு பலசாலியாகி சண்டையிடுகிறது. மல்யுத்தத்தில் அனைவரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் கிரேட் இருக்கும். பிரம்மா பாபா ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருக்கிறார். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே மாயா வரும். மல்யுத்தம் சொல்லிட்டார், அவ்வளோதான். மல்யுத்தத்தில் அந்த சண்டை போடுறவங்க ஈக்குவலாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் கிரேடோடு தேர்ட் கிரேடு மோத மாட்டாங்க.
ஃபர்ஸ்ட் கிரேடோடு மோதுவாங்க, செகண்ட் கிரேடோடு யுத்தம் பண்ணுவாங்க, தேர்ட் கிரேடோடு மோதுவாங்க. அதுபோல் எல்லாருக்கும் மாயா வரும் அப்படின்றார். ஆகையால் பிரம்மா பாபாவிடம் அனைவரையும் விட அதிகமாக புயல் வருகிறது. எனவே பாபா கூறுகிறார், இந்த புயல்களை பார்த்து பயப்படாதீர்கள், கர்மேந்திரியங்களினால் மட்டும் பாவ கர்மங்கள் செய்யாதீர்கள் என்று. ஒரு சிலருக்கு சந்தேகம் வந்துடும், என்ன இது ஞானத்திற்கு வந்த பின்னாடி இப்படியெல்லாம் எண்ணங்கள் வருது, இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் வந்ததே இல்லையே, ஞானத்திற்கே வந்திருக்க கூடாதோ அப்படிலாம் நினைப்பாங்க. அதற்கு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஞானத்தில் வந்திருக்கிறோம் என்றால் ஏன் இப்படி நடக்கிறது, இதைவிட ஞானத்தை எடுக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், இது போன்ற எண்ணங்கள் வருகிறதே என்று நிறைய பேர் கேட்கிறார்கள். அதற்கு பாபா, அட இது யுத்தம் அல்லவா, மனைவி முன்னால் இருந்தாலும் கூட தூய்மையான பார்வை இருக்க வேண்டும். சிவத்தந்தையின் குழந்தைகளாகிய நாம் சகோதரர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆனதினால் சகோதரிகள் ஆகிவிட்டோம். பிறகு விகாரம் எங்கிருந்து வந்தது? இப்படியெல்லாம் சிந்தனை செய்து இந்த நினைவுகளை எமர்ஜ் ரூபத்தில் வச்சிருக்கணும். அப்போ விகாரம் அல்லது விகாரத்தின் புயல் வராது. மிகுந்த உழைப்பு இருக்குதான், ஆனால் செய்ய முடியும் அப்படின்னு தானே பாபா நமக்கு சொல்லியிருக்கிறார். இதுவும் செய்யலைன்னா எப்படி உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக முடியும், எப்படி ஆத்மா தூய்மை ஆக முடியும்? ஆகையால இந்த விஷயத்துல ஆழமாக போகணும் அல்லது உழைக்கணும் அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், மாயையின் புயல்களை பார்த்து பயப்படவோ குழப்பம் அடையவோ கூடாது. கர்மேந்திரியங்களின் மூலம் எந்த ஒரு விக்கர்மமும் நடந்தக்கூடாது என்பதில் மட்டும் கவனம் வைக்க வேண்டும். ஞானக்கடல் பாபா நமக்கு கற்பிக்கிறார் என்ற இதே குஷியில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சத்தோ பிரதானமாக ஆகுவதற்கு ஆத்மா அபிமானியாக ஆகுவதற்கான உழைப்பு செய்ய வேண்டும். ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும், நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். வரதானம், சுப சிந்தனை மூலம் ஞான கடலுக்குள் மூழ்கி இருக்கக்கூடிய அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் உடையவர் ஆகுங்கள். எப்படி கடலுக்குள் வசிக்கும் ஜீவராசிகள் கடலுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறது, வெளியில் வரவே விரும்புவதில்லை. மீன் கூட தண்ணீருக்குள்ளேயே வசிக்கிறது, கடல் அல்லது தண்ணீர் தான் அதனுடைய உலகம். அதேபோல் குழந்தைகளாகிய நீங்களும் சுப சிந்தனை மூலம் ஞானக்கடலான தந்தைக்குள் சதா மூழ்கி இருங்கள். எதுவரை கடலுக்குள் மூழ்கியிருக்கும் அனுபவத்தை செய்யவில்லையோ அதுவரை அத்தீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஊஞ்சலாடுவதற்கான, சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அனுபவம் செய்ய முடியாது. இதற்காக தன்னை ஏகாந்தவாசியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதாவது அனைத்து கவர்ச்சிகளின் அதிர்வலைகளிலிருந்து விடுபட்டு உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள். எவ்வளோ அழகான எக்ஸாம்பிள் கொடுத்து பாபா புரிய வச்சிருக்கிறார். கடலுக்குள் எத்தனை ஜீவராசிகள் இருக்கு, அது கடலுக்குள்ளேயே இருக்க விரும்புது, வெளியில வர விரும்புறதில்லை. அதுபோல பாபா கடல், இந்த கடலுக்குள் மூழ்கி இருக்கக்கூடிய அனுபவம் எதுவரை நம்ம செய்யலையோ அதுவரை அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவமும் நமக்கு கிடைக்காது, சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அனுபவமும் செய்ய முடியாது அப்படின்றார். ஆகையால எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ ஏகாந்த வாசியாக ஆயிடுங்க.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. ஏகாந்தவாசி அப்படின்னா என்ன? தனிமையில் இருப்பதுன்னா என்ன? அனைத்து கவர்ச்சிகளின் வைப்ரேஷன்ஸிலிருந்து விடுபட்டு உள்நோக்கு முகமுடையவராக ஆயிடுங்க அப்படின்றார். ஸ்லோகன்: தன்னுடைய முகத்தை எப்படிப்பட்ட நடமாடும் மியூசியமாக ஆக்க வேண்டும் என்றால் அதில் பிந்து ரூபமான தந்தை தென்பட வேண்டும். அதாவது மியூசியத்தில் யார் வந்தாலும் சிவபாபானுடைய படத்தை காட்டி அவர் நிராகாரமானவர், பிந்து ரூபத்தில் இருக்கிறார் அப்படின்றது புரிய வைக்கிறோம். ஆனால் நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்து செய்து உங்களுடைய முகத்தை ஒரு நடமாடும் மியூசியமாக ஆக்கணும் அப்படின்னா உங்களை பார்த்த உடனே, உங்களுடைய முகத்தை பார்த்த உடனே பிந்து ரூபமான தந்தை தெரியணும் அப்படின்றார். அவ்யக்த சமிகை: தன்னை ஷரீர பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆக்கிக் கொள்வதற்கு நான் அவதரித்திருக்கிறேன் என்ற இந்த நினைவில் இருந்து ஷரீரத்தின் ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு கர்மம் செய்யுங்கள். ஆனால் செய்பவன் என்ற உணர்விலிருந்து விடுபட்டவராகி கர்மம் செய்யுங்கள். நான் செய்தேன், நான் செய்கிறேன், இந்த சங்கல்பத்தை கூட அர்ப்பணம் செய்து விடுங்கள். அப்போது கர்மத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட மாட்டீர்கள். தேகத்தில் இருந்து கொண்டே விதேகி நிலையின் அனுபவம் செய்வீர்கள். எவ்வளவு ஆழமான சூக்ஷ்மமான விஷயங்களை பாபா எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். விதேகி நிலை அடையிறதுன்றது எவ்வளோ உயர்ந்த நிலை, ஒரு கஷ்டமான விஷயமும் கூட. ஆனால் அதையும் பாபா எவ்வளவு ஈஸியாக ஆக்கி நமக்கு புரிய வைக்கிறார். ஒன்றும் இல்லை, நீங்கள் அவதரித்திருக்கக்கூடிய ஆத்மான்னு நினச்சிக்கோங்க போதும். நான் அவதரித்த ஆத்மா, அவதரித்திருக்கிறேன், இந்த சரீரத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு காரியங்கள் செய்துட்டு இருக்கிறேன், இந்த நினைவு இருந்தாலே போதும். எந்த பந்தனத்திலையும் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. ஆகையால நான் செய்தேன், நான் செய்கிறேன், இந்த எண்ணங்கள் கூட வேண்டாண்டார். இதையும் அர்ப்பணம் பண்ணிடுங்க. நீங்கள் தான் செய்தீங்க, ஆனால் நான் இப்போ தான் மேலே இருந்து வந்திருக்கிறேன், இதுக்காக தான் நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன், அவ்வளோதான், இந்த காரியங்களை செய்துட்டு நான் போயிடுறேன். அந்த சிந்தனை இருக்கும்போது பந்தனத்தில் மாட்டிக்க மாட்டீங்க. ஆகையால் அதையும் அர்ப்பணம் செய்திருங்க. அப்போதான் தேகத்தில் இருந்து கொண்டே விதேகி நிலையினுடைய அனுபவம் செய்ய முடியும் அப்படின்றார். நான் செய்கிறேன் அப்படின்ற அந்த உணர்விலிருந்து விடுபடணும். அப்போதான் விதேகி அனுபவத்தை அடைய முடியும். ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை, கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு எந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. சாட்சியாயிருக்கு கற்றுத் தந்தாயே, போற்றி புகழோடு வாழும் நிலை தந்தாய். சூட்சும உலகமே நம் இல்லம் என்றாயே, காத்தும் கிடக்கிறாய் எனக்காக நீ, நீ, நீ. காத்தும் கிடக்கிறாய்
கண் கொண்டு கண்டேன் உன்னை ஞான கண் கொண்டு கண்டேன்